நாம் மகிழ்ச்சியா இருப்பதே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பலன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நாம் எப்பொழுதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பலன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். நேற்று முந்தின தினத்துல கூட கரூர்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனை இடங்களில நாம் கடந்து போகிறோம், நடந்து போகிறோம், அல்லது பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், எல்லா இடங்களுக்கும் நாம் போறோம். ஆனா ஒரு சேதமும் இல்லாதபடி தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில, எத்தனையோ வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்களின் மத்தியிலிருந்து கூட கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் மகனே நீ கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நாம் கலக்கமோ, நம்முடைய உள்ளத்துல வேதனைகளோ, கஷ்டங்களோ வரும் பொழுது தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது எத்தனை இழப்புகள் வந்தாலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விட்டு நிறைய என்னென்ன காரியங்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் பிரியாத நேசர், நம்மை அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னும் காத்தவர் இஸ்ரவேலரை. பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னும் காத்தவர் இஸ்ரவேலரை. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை, எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லையே, உறங்குவதும் இல்லையே என் மகளே. இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லையே, உறங்குவதும் இல்லையே என் மகனே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே, உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே, உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே.
சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுவிக்கும், நித்தம் உன்னை நடத்திடும் என் மகனே. சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுவிக்கும், நித்தம் உன்னை நடத்திடும் என் மகளே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார், கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார், திகையாதே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார், கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார், திகையாதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்கா. நேசகரம் உன்னை ஆற்றிடுமே, தேற்றிடுமே. நேசகரம் மார்போடு சேர்த்து அணைத்திடுமே, நேசகரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் நமக்கு பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவில அக்னி ஸ்தம்பமாய், நம்மோடு கூட முன்னும் பின்னுமாய் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நாம் இடறி போகிற நேரத்திலே, நாம் வழி தவறி போகிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை வழிமாறி போகாதபடி தேவன் நம் கரத்தை பிடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மகனே மகளே, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒரு நேரத்தில் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாலும் தேவன் அவர் நம் மீது வைத்த அன்பினாலே அவர் நம்மை இழுத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுதலையாக்கி இம்மட்டும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி அவருடைய செம்மையான பாதையில நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே நம்முடைய வருகைக்கு என்னை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ நாம் ஒரு காலம் கவலைப்படவே கூடாது. ஏனென்றால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவ்வளவாய் தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமான நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும், தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். யார் மறந்தாலும் இயேசு நம்மை மறக்க மாட்டார். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உன்னை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உன்னை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே,
என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆண்டுடைய கரத்தில் இருக்குது. இந்த பயத்தை எல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்வர் வல்லவராயிருக்கிறார். எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. என் இரு பக்கத்தில் நான் பயப்படினேன், என் துணையாக இருக்கின்றீரே. என் இரு பக்கத்தில் நான் பயப்படினேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் சுருக்கமா, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல தலை சாய்த்து பயபக்தியோ, let us all bow down our head, close our eyes and getting godliness. பயபக்தியோடு வணக்கமாய் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போமாக. தேவனாகி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய், தேவன் விளம்பின அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு மனித சத்தத்தை அல்ல, ஒரு ஊழியக்காரன் மூலமாய் பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நியமிக்கப்பட்ட இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளோடு இணைந்து உம்மை ஆராதிக்க
ஆண்டவரே, எங்களை இங்கே கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்ப காலம் முதல் எங்களை நேசிக்கிற ஒரு தாசன், கர்த்தருடைய the man of God. We praise you for that man of God. அவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பகுதியிலே தேவன் ஏற்படுத்தின ஒரு அருமையான போதகராக, மேய்ப்பராக, ஆண்டவரே, தேவ மனிதராக இந்த பகுதியில் வைத்திருந்து ஆத்துமாக்களை சத்தியத்தில் நடத்துகிற ஒரு பூரண சுவிசேஷ திருச்சபையின் இந்த இடத்திலே நாங்கள் வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 56 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56:7 எழுத்த பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு பக்திக்குரிய அருமையான ஒரு செய்தி. நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையின் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். அடிப்படை சத்தியத்தை கடந்து ஒரு பக்திக்குரிய கொஞ்சம் ஆழமா போலாமா? ஆழமான ஒரு சத்தியத்துக்கு போலாம். கடினமானதை சுலபமாக்கி கொடுப்பது ஊழியக்காரருடைய வேலை. 2 காரியம் அந்த வசனத்தில் என்னை கவர்ந்து இருக்கிறது. என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஐ வில் மேக் ஹாப்பினஸ் இன் மை ப்ரேயர் ஹவுஸ். திஸ் இஸ் ப்ரேயர் ஹவுஸ். சர்ச்சுன்னு வந்தது பிறகுதான், நாளடைவில். ஆரம்ப காலத்தில் ஜெப வீடு, அதே போல் ரெவரண்ட், டாக்டர், பாஸ்டர், அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக வந்தது. அந்த காலத்தில் உபதேசியார், ஊழியர், சபை ஊழியர், போதகர், இயேசு கிறிஸ்து போதகரே அப்படின்னு அழைப்பார். அதே வசனத்தில் பார்ப்பீர்களே ஆனால், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நாம் பார்க்கலாம். அதே போல சங்கீதம் 122:1 பார்ப்பீர்களே ஆனால், I got great joy. I got great joy when they said, let us all go into house of God. நான் மகிழ்ச்சி அடைகிறேன், தேவாலயத்திற்கு செல்லுவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். நாம் எல்லாரும் தேவாலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? கொஞ்சம் என்னை சிரிச்சு மாதிரி பாருங்களா. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் என்னை சிரிச்சு மாதிரி பாருங்க. ரொம்ப எட்ஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கழுத்தே வலிக்கும். கொஞ்ச நேரம் அப்படி காட்டுறேன், என் முகத்தை பார்த்துக்குங்க. ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். Why we are coming to church? What is the secret reason? We make happiness. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆகையால் நான் சபையை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறேனோ, நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அதான் அதுக்கு அர்த்தம். அந்த காலத்தில், அப்போஸ்தலர்கள் காலத்தில் தினந்தோறும் தேவாலயத்தில் ஆராதனை நடந்தது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தால், அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு வந்து நாள்தோறும், நாள்தோறும் என்றால் தினந்தோறும், டெய்லி they used to went to church. தினந்தோறும் தேவாலயத்திற்கு சென்றார்கள். இப்போ வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறைன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷலாக முழுரு ஜபம் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றது அபூர்வம், முழுரு ஜபத்துக்கு நான் எப்படி வர்றது அப்படின்வாங்க. பரவாயில்ல, திங்கட்கிழமையாக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் நினச்சேன் ஒரு 5-10 பேர், ஏன்னா திங்கட்கிழமை வந்து ஓய்வு நாள் கிடையாது. ஆனால் இவ்வளோ பேர் வந்திருப்பது உண்மையாகவே ஆண்டவரே உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோமோ, தேவாலயத்திற்குள் வருகிறோமே, அது ஆண்டவரை உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறது, நமக்கு நன்மைகளை உண்டாக்குகிறது. பிரசங்கி 5:1-2 படித்து பார்த்தால், keep your foot before you go to your church. தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்கன்னா சனிக்கிழமையே ஆயத்தப்படும்.
திங்கட்கிழமை மாலை ஆலயத்திற்கு வந்தால் மதியத்திலிருந்து ஆயத்தப்படும். அப்போ தான் நம்ம செட்டில்மெண்ட் ஆகி வர முடியும். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வர்றீங்கன்னா சனிக்கிழமையே அளவோடு கொஞ்சமாக சாப்பிட்டு, எப்போவுமே அளவோடு தான் சாப்பிட்ணும். அதில் முக்கியமாக சனிக்கிழமை சாப்பாட்டுக்கு முன்னாடியே குடும்ப ஜபத்தை முடிச்சிடணும். கணவன் மனைவி பிள்ளைகள் பக்தியாக ஒருமனப்பட்டு ஒரு 2 பாட்டு, ஒரு வேத அதிகாரம், ஒரு அதிகாரம் வேத வாசிப்பு, யாராவது ஒருத்தர் ஜபம். பிட்வீன் 20 to 30 minutes குடும்ப ஜபம். காலையிலையும் அப்படிதான். அதான் கிறிஸ்தவ எல்லாரும். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை மேலே தளம் இல்லைன்னா அந்த செவுறு மட்டும் கட்டி நம்ம என்ன பண்ணணும், அது மேலே மூடனாதான் அதுக்கு வீட்டுக்கு ஒரு மரியாதை. அதே போல தான் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டுமா, குடும்ப ஜபம் கட்டாயம் தேவை. நான் தனிமையாக திருமணத்துக்கு முன்னாடியே அதிகாலையில் குடும்பம் எல்லா காட்டி கூட நான் ஜபம் பண்ணுவேன், பாட்டு பாடி வேதத்தை வாசித்து. திருமணம் ஆன பிறகு கரெக்டாக காலையில் 5:30 to 6 என்னுடைய மனைவி எழுந்து ஒரு பாட்டை ஆரம்பிப்பாங்க. அது பாதியில் நான் எழுந்துருவேன். நான் போயிட்டு வாய் கொப்பிளிச்சுக்கின்னு வந்து உக்காந்துருவேன். 2 பாட்டு, அதாவது நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பாடினாங்களே, அது ரோமிங், அது கணக்கு கிடையாது. நான் எழுந்து வந்து ரெடியாக உக்காரனேன், அதுக்கப்புறம் தான் 2 பாட்டு, அப்புறம் ஒரு அதிகாரம் வேத வாசிப்பு. அப்போ யாராவது ஒருத்தர் கணவனோ மனைவியோ ஜபம் போதும், ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அதுதான் முடிச்சுட்டு சனிக்கிழமை இரவு சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு சீக்கிரத்தில் தூங்கிடணும். அதான் காலை ஆராதனைக்கு வர்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம் தூக்கத்தை கெடுக்க நிறைய உபகரணங்கள் வந்து விட்டது. அதில் ஒன்று செல்போன். இட் பிகம்ஸ் எ சின்போன். அப்படி இருக்கக்கூடாது. உபயோகமானதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உங்கள் நேரத்தை அது வீணாக்கிவிடும். You see, this is holy Bible, no doubt. But your cell phone not holy cell phone. நம்ம தான் அதை ஹோலியாக வைக்கணும். அப்போ காலையில் ரெடியாகி கூடுமானால் என் சிறு பருவம் முதல் ஞாயிறு ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் டிஃபன் கிடையாது. அது ரூல்ஸ், எங்கள் அம்மா போட்ட ரூல்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்றும் கிடையாது. தண்ணி குடி, குழி, சுத்தபத்தமாக சர்ச்சுக்கு போ, அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த வளர்ப்பு இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஞாயிறு காலை உபவாசத்தோடு ஆலயத்துக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சனிக்கிழமை நைட்டெல்லாம் மிட் நைட்டு 2:30 வரைக்கும் பேய் படத்தை பார்த்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பல்லு கூட வளர்க்காமல் குழி கூட குடிக்காமல் சர்ச்சுக்கு போகலன்னு நான் பாஸ்டர் கேட்பாரோ என்னமோ. அப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிப்பார், யார் அவர்கிட்ட பாடுறது, எப்படியாவது சர்ச்சுக்கு போய் தலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சீரியஸாக ஒரு தலைப்பில் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பார். அது பேய் அறிஞ்ச மாதிரி உக்காந்து இருக்கும். இங்கே வந்து தூங்கின்னு இருக்கும். நைட்டெல்லாம் தூங்க வேண்டிய தூக்கத்தை இங்கே தூங்கும். சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கின்னு அப்படியே பார்ப்பார். அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்த உடனே பிரசங்கமே வராது. அப்படி இருக்கும் அந்த அம்மா. என்னடான்னா இரவில் தூங்கலை. நல்லா கவனிங்க, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க. அப்போ தான் உழைப்பதற்கு பலன். ஆலயத்திற்குன்னு வந்தாலே அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:25. Do not option to go to church. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள். அதுபோல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்ற அப்போஸ்தலர்கள், அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் பார், வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை தான். அதுக்கு கூட வரலன்னா தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் பரவாயில்ல, அது பாஸ்டருக்கு சொல்லிடணும். சும்மாவே அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று பிள்ளைகள் சொல்லவே கூடாது. கணவரும் சொல்லக்கூடாது. நான் என் மனைவி பிள்ளைகளை தவறாமல் அனுப்பிடுவோம் பிரதர். அது என்ன ஒரு பெரிய சேவை செய்கிற மாதிரி நினப்பு. யூ நாட் வை யூ நாட் கேம், நீங்கள் ஏன் வரல? நான் வீட்டை பார்த்துக்கிட்டேன். வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னே சர்ச்சுக்கு போகாமல் தங்கிடுறாங்க.
கல்யாணத்துக்கு மற்ற வைபவங்களுக்கு எல்லாரும் போகிறோம், வீட்டை பூட்டிட்டு போகிறோம். அதை காட்டிலும் உயர்ந்தது உங்களுடைய திருச்சபை. ஆமென், அல்லேலூயா. கல்யாணத்துக்குனாலும் ஒருத்தர் நிற்கலாம், 2 பேர் நிற்கலாம், யாராவது 2 பேர் ஒருத்தர் போயிட்டு வரலாம். ஆலயத்திற்கு அப்படி இல்லை, ஷிஃப்ட் போட்டு வராதீர்கள். எல்லாரும் ஏகபோகமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே வரணும். மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஜோடி ஜோடா ஜபம் பண்ணாங்க வந்து கணவன் மனைவி பிள்ளைகளோட. ஒரு குடும்பம், ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர், 2-3 பசங்க, இன்னொரு சிஸ்டர். அப்போ அவரே சொன்னார் வாலண்டியரா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி, பிரதர் நான் என் மனைவி பிள்ளைகள், இவங்க சர்வெண்ட் லேடி, கூட வந்திருக்கிறது சர்வெண்ட் லேடி, ஆனாலும் அவங்க இயேசுவை துதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாங்கள் சண்டே லீவே கொடுத்துருவோம், அதனால் அவங்களே ஆலயத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம்னாரு. அந்த ஐயா உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை. தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க சிலர் வேலைக்காரி, ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் ஆலயத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த எஜமானி அம்மா என்ன பண்ணுத, நான் அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பிரியாணி செஞ்சு வச்சிடணும், இந்த சிக்கன் 65 செஞ்சு வச்சிடணும், துணிங்க அழுக்கு துணியை போட்டு இதை நாங்கள் வர்றதுக்குள்ள துவைச்சி முடிக்கணும், அப்படி ரூல்ஸ் போட்டு வருவாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, அந்த வேலைக்காரி அல்லது வேலைக்காரனுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது அல்லவா, அவர்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் அல்லவா, அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஆத்ம பாரம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை வீட்டிலே விட்டு விட்டு வரமாட்டீர்கள். ஆமாம், ரெடியாகுமா சர்ச்சுக்கு போகணும், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு, சர்ச்சுக்கும் வராங்க, அந்த குடும்பத்தை அந்த நேசிக்கும். அந்த அம்மா அந்த வேலைக்காரியாக இருந்தாலும் சொந்த குடும்பத்தை போல நேசிக்கும். அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். வேலைக்காரின்னா ஓய்வு நாளில் கூட அவங்களுக்கு வேலை ஹெவியாக விட்டுட்டு வரக்கூடாது. தேவ பிள்ளைகள் இதில் சரியாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா. அப்படி என்றால் வாட் இஸ் த சர்ச்? தேவாலயம், ஜப வீடு, அப்படியெல்லாம் பார்க்குறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து தெளிவாக போதிக்கணும்னா மொத்தம் ஒரு 10 மணி நேரம் கூட ஆகும், கண்டினியூவாக பண்ணால். அதில் இருந்து பேசிக் ஃபண்டமெண்டல் காரியங்கள். தேவாலயம் என்றால் என்ன வாசிப்பீர்களே என்னால் அப்போஸ்தலர் 2:46 குறிச்சிக்கங்க, நானே சொல்லிடுறேன் டைம் இல்லாதனால. அப்போஸ்தலர் 2:46 ஒருமனப்பாடு உண்டாகின்ற இடம் தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டீங்களா? இங்கே இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்களா? ஆராதனை முடிஞ்சதும் போய் பேசிக்கணும், ஒப்புரவாயிடணும், அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் துடிக்கிறது. காலில் முள்ளு குத்தி கொண்டால் கை விரைந்து போய் அதை பிடிங்கி எடுக்கிறது, கண்களிலே கண்ணீர் வருகிறது. எத்தனை உறுப்பு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. அதுபோல நம்ம சரீர அங்கங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இருக்கிறோம். யார் எப்படி போனான்னா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லிட்டு சுயநலவாதியாக இருக்கிறது அல்ல கிறிஸ்தவம். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? டு யூ நோ வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? நம்பர் 1, பவர். இட் இஸ் நாட் எ ரிலீஜியன், பட் இட் இஸ் மேக் ரிலேஷன்ஷிப் வித் காட். மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப், ஜீசஸ் டோல்ட். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இது மதமா? இயேசு எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா கிறிஸ்தவ மதத்தில் வந்து சேரு அப்போதான் உனக்கு பரலோகம்? அப்படி சொல்லலை. அரசாங்கம் அதை மதமாக வைத்திருக்கிறது, ஒரு அடையாளத்துக்காக, அவ்வளோதான். மற்றபடி கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், பூமியில இருந்து நம்மை மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுகிற ஒரு மார்க்கம், வழி. நோ அதர் வே டு என்டர் இன்டு த ஹெவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜாதியார், எல்லா மக்கள் யாரா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். அதற்கு பிறகு சபையிலே அவர்கள் ஐக்கியப்படணும். சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்படணும். ஒருமனப்பாடு இருந்தால் அங்கே வல்லமை பெருகும். 2 லூக்கா 2:37 உபவாசம் இருந்து ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தலம். உங்கள் திருச்சபை உபவாசம் அனுசரிக்கிறது பாருங்கள். உபவாச கூட்டம் இது.
உபவாசத்தோடு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார், ஆசீர்வதித்து அனுப்புவார். திருச்சபைக்கு வந்து பாருங்க, கஷ்டம் தெரியாம, அந்த பசி தெரியாம உபவாசத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். However, we are eating up to our death. எப்படி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல உபவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். உபவாசத்தை ஒரு மகிழ்ச்சியாய் அனுசரிக்க வேண்டும். முதல்ல உபவாசம் இருக்கிறவங்க ஒரு வேளை இருந்து பாருங்களேன், நல்லா இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். ஆனால் பிசாசு சொல்லுவான், சாப்பிடாத போயிட்டேன்னா வயிற்றுல அல்சர் வரும். அதே போல் முழுறு ஜபத்துக்கு போகிற விசுவாசிங்களா, பிசாசு கண்ணு நைட்டெல்லாம் கண்ணு விழிக்காத, உடம்பு பாதிக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், அப்படியெல்லாம் பிசாசு சொல்லுவான். பிசாசுன்னா யாரு? எல்லாம் நம்ம சொந்தக்காரு. நம்ம சொந்தக்கார் தான், நம்ம மேலே அன்பு இருக்கிற மாதிரி. ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல. உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. தானும் உபவாசம் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து உபவாசம் அனுசரிக்கப்படுகிறது. The greatest heroes in the Bible, the man of God, Moses, took 40 days, 3 times fasting. தேவ மனிதன் மோசே 40 நாட்கள் உபவாசம் 3 தடவை இருந்தார். முதல் 40 வருஷம், அப்புறம் 40 நாட்கள், முதல் 40 நாள், அப்புறம் 40 நாள், அப்புறம் 40 நாள். அவருடைய வாழ்க்கை கூட பாருங்க, முதல் 40 ஆண்டுகள் ராஜரீக வாழ்க்கை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவருக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வளர்ந்தவர். அப்படி ராஜ கம்பீரமா முதல் 40. அடுத்த 40 குடும்ப வாழ்க்கை, அடுத்த 40 ஊழிய வாழ்க்கை. இப்படி பிரிக்கலாம். தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதர். அடுத்தது லூக்கா 1:22, அப்போஸ்தலர் 22:17. அமைதி பிளஸ் தரிசனம், காணும் இடம் உங்களுடைய ஆலயம். ஒரு மன அமைதி, சாந்தி, ஒரு மனசாந்தி. ஆலயத்தில் வந்து பாருங்க, ஒரு மனசாந்தி உண்டாகும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு அமைதி தோன்றும். பப்ளிங், தட் பீஸ்ஃபுல் பப்ளிங், அலமோதம், சமாதானம். உன் சமாதானம் நதியை போல ஓடும். வாசனம் அப்படிதான் சொல்லுகிறது, சமாதானம். மத்தேயு 26:55, லூக்கா 19:47. இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது உபதேசத்தை கேட்கின்ற ஒரு இடம், பிரசங்கத்தை கேட்கின்ற ஒரு இடம். கற்றலில் கேட்பதே நன்றுன்னு ஒரு பழமொழி. ஒரு வாரம் படிக்கிறீங்க பைபிள், அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, சந்தேகம் இருந்தால் அது குறிச்சு வைக்கணும் சைடில். ஞாயிற்றுக்கிழமை அதற்கு பதில் கிடைக்கும். நீங்கள் சொல்லாவிட்டால் கூட ஆண்டவர் போதகர் மூலமாக பேசுவார். உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிடும். உபதேசத்தை கேட்கணும். என் உபதேசத்தை கேள் மகனே, என்னுடைய உபதேசம் தான் உனக்கு எல்லாமே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. உபதேசத்தை கேட்கணும். வெளிப்படுத்தல் 1:3 படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கின்றவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கிறீங்க, இப்போ கேட்கிறீங்க, இதை கை கொள்ளணும். 3 நீங்க செய்தா பாக்கியவான்கள். அந்த ஒரு பட்டம் போதும் நம்மளுக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பட்டம் நமக்கு போதும். அடுத்தது அப்போஸ்தலர் 16:5, விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும் இடம். ரொம்ப தோர்ந்து போவாங்க சிலர். ஆண்டவர் மேலே கூட அன்பே இருக்காது. என்ன ஜபம் பண்ணி, என்ன உபாசம் இருந்து, என்ன பாட்டு பாடி, சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அப்படியெல்லாம் கூட பிசாசு சிந்திக்க வைப்பான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா மறுதளிக்க வைப்பான். எத்தனையோ பேர் மறுதளித்து விட்டார்கள் இயேசுவை, தெரியுமா? எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பசங்க இந்துவாக மாறி இயேசுநாதரையே மறந்துட்டாங்க. எவ்வளோ வேதனை, பரிதாபம். அவங்களுக்கு சத்தியம் தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல சலுகைக்காக கிறிஸ்தவத்தை விட்டு வந்துட்டான். வேற புறஜாதி இதில் சேர்ந்துட்டாங்க. என்னன்னா இயேசு பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உபதிரவத்தை தாங்கும் பலன் இல்லை. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, அடுத்து முள்ளுல விதைக்கப்பட்ட விதை. விதைக்கலாது,
தவறி விழுந்தது. கடைசியில் வயல்வெளிக்கு போயிட்டு அங்கே அந்த விவசாயி அந்த விதையை நல்ல நிலத்தில் விதைக்கிறார். அதிக பலன் தந்தது. அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார். வழி அருகே விதைக்கப்பட்டவர் அடையாளம். வசனத்தை கேட்குற உடனே சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்குள்ள அந்த வசனமே ஞாபகம் இருக்காது. பிசாசு அதை எடுத்துருவான், ஞாபகம் இல்லாத மாதிரி எடுத்துருவான். சர்ச்சுக்கு போனே அங்கே என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் ஏதாவது 2 வார்த்தையாவது சொல்லணும். 1 மணி நேரம் நான் பேசுகிறேன்னா அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை நீங்கள் அங்கே சொல்ல போகிறீங்க. ஜபத்தை பற்றி பேசினாரு, சர்ச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறத பற்றி பேசினாரு. அந்த ஊரில் சொல்ல தெரியாதா? தெரியணும். அதே போல் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு ரத்தன சுருக்கமாக நற்செய்தி அறிவிக்கணும். புறஜாதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார். இயேசு நமக்காக இந்த பூமியிலே ஏழ்மையின் கோலமாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னா இப்போ இயேசு கிட்ட வந்துருங்க. இதை சொல்கிறதுக்கு ஒரு நோட்டா தேவையே இல்லை. கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படையை மனப்பாடம் சொல்லணும். போதகரே போய் ஊழியம் செய்வார். அவர் கைப்பிரதி எடுத்துக்கங்க, பின்னாடி பக்கம் கேப் இருக்கும், அதில் உங்கள் சர்ச்சு சீல் போட்டுங்க. 1 மாதத்தில் ஒரு 20 பேருக்காவது கொடும். சுலபமான ஒரு சுவிசேஷ ஊழிக்கை, கஷ்டம் இல்லாத, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மௌன ஊழியம். சோத்திரம் ஐயா, வாங்க ஐயா, வணக்கம், மாலை வணக்கம், இதை கொண்டு போய் வீட்டில் படிங்க சொல்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒரு இடம், முக்கியமான ஒரு இடம், அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கொஞ்சம் புதிய ஏற்பாடு கொண்டு போயிட்டேன். ஒரு இடத்துல நின்ட்டேன். வாங்க சார், மாலை வணக்கம், மோட்சம் ஒன்று உண்டா, நரகம் ஒன்று உண்டா? உங்கள் சந்தேகத்தை தீர்க்கும் அருமையான புத்தகம், இலவசம், வாங்கி கொண்டு போய் படியுங்கள். இயேசு எம்பெருமானுடைய உபதேசங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய போதனை இதில் இருக்கிறது. உங்கள் மனதுக்கு ஆறுதல், தேறுதல். சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வந்து வாங்கி போகிறாங்க. கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார். ஒருத்தங்கிட்ட நான் கொடுத்தேன். அவன் கொடுங்க சார்னு கேட்கல, வழி மறித்து நிறுத்தி கொடுத்தேன். ஒரு முறை முறைச்சிட்டு போயிட்டான். அதை நான் தனியாக எடுத்து வச்சேன். மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு வந்தான். அவனே, சாரி சார், கொடுங்க, வாங்கிட்டு போனான். சத்தியம் கண்டிப்பாக மக்களுக்குள்ள வேலை செய்யும். நம்ம கடமையை நம்ம செய்யணும். கர்த்தருடைய அந்த இடத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. சண்டை கலாட்டா வெட்டி போட்டுருவாங்க. அப்படியேப்பட்ட ஏரியா. எனக்கு அதெல்லாம் முன்கூட்டியே தெரியாது. துணிஞ்சு போய் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தாச்சு. நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். அவர்கள் ஆகாய மண்டலத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள், நட்சத்திரங்களைப் போல ஒளிவிட்டு எழும்பி பிரகாசிப்பார்கள். பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை இதுதான். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் மனைவி பிள்ளைகள் உண்டு, எங்களுக்கு ஒரு குறை இல்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்யறோம்? வாட் யூ ஹேவ் டன் ஃபார் லார்ட். 25 வருஷம் விசுவாசி, 25 கைப்பிரதியாவது கொடுத்துருக்கிறீங்களா? வருஷத்துக்கு 1 யோசிங்க. ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா? வாலிபர்கள் ஜிம்முக்கு போங்க. உங்ககிட்ட பணம் இருக்குது, 3000 4000 5000 கொடுத்துட்டு நடக்கிறீங்க. அங்கே தான் நடப்பீங்க. ஜிம்முக்கு போனால் அதுதான் உடம்பு ஃபிட்னஸ். சரி, பரவாயில்ல, நான் அதில் தலையிடுறேன். உங்கள் பணம் அவ்வளோ சுகமாக இருக்கிறீங்களே, ஃபிட்னஸ்க்கெல்லாம் போய் ஜிம்முக்கு போய் உடம்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாக பார்த்துக்கிறீங்களே, இயேசுநாதருக்காக இன்னும் அதனால் பிரயோஜனம். மகனே, நீ ஜிம்முக்கு போய் வருகிறாய், அதனால தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது சொல்லுவாரா? அவ்வளோ ஆரோக்கியம் சுகத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவருக்காக என்ன செய்யற? நமக்கெல்லாம் ஜிம்முன்னா தெரியுமா? நெடு முட்டி போட்டு 2 கையை மேலே தூக்கி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாவே அதே தான் ஜிம்மு. நடந்து கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு நடந்து போய் நல்ல கொடுத்துட்டு வாங்க, வாக்கிங் முடிந்தது. கிங்கிலேயே ஓஸ்து கிங் வாக்கிங். உடம்புக்கு இந்த மாதிரி கொடுக்காம ப்ரெஷரு சுகர் எல்லாம் ஏறி போய் டாக்டர்கிட்ட போனால் பிரயோஜனம். நம்ம சுகம் நம்மக்கிட்டே தான் இருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? அந்த காலத்தில் நடந்து திரிந்து அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார். இப்போ எல்லா வசதியும் கொடுத்துருக்கிறார். எங்கள் காரில் மேலே ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு கிராம தெருவில் போய் நிறுத்திட்டு அப்படியே பாட்டு பாடி
சுவிசேஷத்தை அறிவிப்போம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா தெரு பிரசங்கம், தெரு எழுப்புதல் கூட்டமாக மாறிடும். வந்துடுவாங்க. அப்படியே இது மாதிரி மீட்டிங் தெருவிலே நடக்கும். ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக. நீங்கள் ஒரு அருமையான திருச்சபையின் விசுவாசிகளா, சுவிசேஷத்தையும் எப்படியாவது அறிவிக்க வேண்டும். ஓகே, 16:5 அப்போஸ்தலர். விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும் இடம் திருச்சபை. எபேசியர் 5:24 கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் இடம். சில பிள்ளைகள் அடங்கவே மாட்டாங்க. நயங்காட்டி பயில் காட்டி அவங்கள சர்ச்சை கொண்டு வாங்களேன். யாரோ வெளியூர்லேருந்து வர்ற ஒரு ஊழியக்கார் பேசுவார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கே கீழ்ப்படியுங்கள் அப்படியெல்லாம். அப்போ அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார். ஓஹோ, நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினோம், அவங்க உள்ளம் நோக பேசக்கூடாது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யார்? யார் சொல்லுங்க? இந்த டீம்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற 2 பேசும் தெய்வம் யார்? அப்பா அம்மா. கரெக்டா சொன்ன? சொல்லிட்டு தானே? அப்பா அம்மா தானே? ஏப்பா சொல்லு. சரி, அது தயங்குறது. இங்க சொல்லு. உங்கள் வீட்டில் 2 பேசும் தெய்வங்கள். அறிவுரை புத்திமதி சொல்ற 2 பேசும் தெய்வங்கள் அப்பா அம்மா தான். தெய்வத்தை காண முடியாது. அப்பா அம்மா உட்கார வச்சு சொல்றாங்க பாரு புத்திமதி. பொறுமையா கேட்கணும். நொழிக்கிறது, முறைக்கிறது, ஒரு மாதிரி பார்க்கறது. நானெல்லாம் +2 படிக்கிற காலகட்டம். அப்பெல்லாம் +2 கிடையாது, ஓல்டு SSLC. அடி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் எதனா இடக்கு பண்ணா எங்கள் அப்பா குச்சி வச்சு அடிப்பார். அப்பா சாரிப்பா சாரிப்பா, இனிமேல் நாங்கள் அப்படியெல்லாம் தப்பு செய்ய மாட்டோம்ப்பா, சாரிப்பா. இப்போ இருக்குதா அந்த மாதிரி ஒரு தாழ்மை? இருக்குதா? பண்ண தப்புக்கு, பையன் பண்ண தப்புக்கு அப்பா குச்சி எடுத்துன்னு வராரு அடிக்கிறதுக்கு, குச்சை பிடிங்க வச்சுக்கிறான். யாருக்கிட்ட? எனக்கும் அடிக்க தெரியுமில்ல. விட்டாரு வாட்டம். அப்பா 3 நாள் கழிச்சு வராரு. அந்த ஒரு வார்த்தைக்கே பயந்துக்கணும் வாண்டார். அது கர்த்தருக்கு பிரியமானதா? இல்லை. வாட் இஸ் த 5th commandment in God's 10 commandments? 10 கட்டளை கொடுத்தாரே தேவனாகி கர்த்தர் மோசே மூலமா இஸ்ரவேல் புத்திரருக்கு. அதில் 5ஆம் கட்டளை என்ன? வெரி குட். உன் தகப்பனையும் கனம் பண்ணுவான். ஹானர். லிசன். ஹானர் your father and your mother. Or you give honor or put a hot stone upon them. கனம் பண்றீங்களா, கனமான கல்லை தூக்கி போடுறீங்களான்னு கேட்டேன் இங்கிலீஷில். காயமோடு பசங்க இந்த காலத்தில் என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தா பசங்களுக்கு. அவர் இதனா கொஞ்சம் உபதேசம் பண்ணா விட்ட விட்டு ஓடிடுவாங்க. புத்திமதியை மட்டும் கேட்கவே மாட்டார். புத்திமதி விரும்பணும். அடுத்து 1 கொரிந்தியர் 14:4 பக்தி விருத்தி உண்டாகும் இடம்தான் திருச்சபை. இந்த ஸ்தலம் பக்தி விருத்தி வார வாரம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு போகணும், வந்து சேரணும். பக்தி ரொம்ப பைபிளில் படிச்சீங்கன்னா பக்தி, பக்தி விருத்தி, பக்தி வைராகியம் 3 வரும். பக்தி, பக்தி விருத்தி, பக்தி வைராகியம். இந்த 3 நம்ம கடைபிடிக்கணும். கிறிஸ்துவுக்காக பக்தி வேணும். புறஜாதி மக்களுடைய பக்திக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம். அதற்கு பலனே கிடையாது. அது காணக்கூடாத மாயை. ஆனால் நாம் இயேசுவின் பிள்ளைகள். பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய் பேசுங்கள். பயபக்திக்குரிய இடம் 1 கொரிந்தியர் 14:13 சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிற இடம். பீஸ். யூ ஆர் ரிசீவிங் பீஸ் இன்டு தி சர்ச். ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, சபையை நீங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும். சபைக்கு வராத ஒரு சிலரை கொண்டு வர வேண்டும். சொந்த பந்தம் யாரா இருந்தாலும் சனிக்கிழமை வராங்களா வீட்டுக்கு, அப்போ அன்னைக்கே அனுப்பிடக்கூடாது. தூங்க வைங்க, சாப்பாடு கொடுங்க, காலையில் ரெடி பண்ணி ஆலயத்துக்கு கொண்டு வந்துருங்க. இங்க ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா, ஒரு வருஷத்துல 2 ஆத்துமா ஆண்டவர் சமூகத்தில் கொண்டாங்கன்னா சர்ச்சுக்கு. ஏன்னா உங்களால சத்தியம் சொல்ல தெரியலன்னா தாராளமா வந்து பார். சர்ச்சுக்கு வந்து பாரு, உங்க வாழ்க்கையே மாறும். அவ்வளோ அருமையா இருக்கும்.
அப்படி நயங்காட்டி, நம்ம எப்படி ஆண்டவர் இயேசு அழைத்தார்? நயங்காட்டி பயில் காட்டி. நாமும் மற்றவர்களை அப்படி அழைக்க வேண்டும். சங்கீதம் 89:5 உண்மையாய் வாழ கற்றுக் கொடுக்கிறது இந்த திருச்சபை. பொய்யை வெறுக்கிறது திருச்சபை. பரிசுத்தத்தை விரும்புகிறது திருச்சபை. ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறது திருச்சபை. திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தல் 12:16 சாட்சி சொல்ல, சாட்சியாய் வாழ ஒரு முக்கியமான இடம் திருச்சபை. அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது நம்முடைய திருச்சபை பற்றி. நம்முடைய இவ்வளோ அழகா பார்க்குறோம். ஒரு காலத்தில் நான் முதல் இங்கே வந்தப்போ ஒரு சின்ன அது இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கங்கே தூண் இருக்கும். ஒரு சிம்பிளாக ஐயா எங்களை தோட்டப்பாளையத்தில் ஒரு தெருவில் தான் முதல் நற்செய்தி கூட்டம் நடத்தினார். அதன் மூலமாக எங்களுடைய அன்பு அதிகமாக பெருகி கொண்டே போனது. அப்புறம் சபைக்கு வந்தால் ஒரு சாதாரணமாக சின்ன ஒரு இடம் ஞாபகம் இருக்கு. இப்போ பாருங்க, சிங்கப்பூரில் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அல்லேலூயா. எதுக்கு? விசுவாசிகள் நீங்கள் நல்லா சொகுசா உட்காரணும், ஆராதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினோம். நான் விசுவாசி என்பதற்கு அடையாளம். கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தசமபாக காணிக்கைகளை சொந்த ஸ்தல சபையில் கொண்டு வந்து கொடுத்து மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் திருச்சபையினுடைய சட்டம். இதை சொன்னவர் ஆண்டவர். சபை கூடுதலை அலட்சியம் பண்ணவே கூடாது. உங்கள் எல்லாருக்கும் போதகர் தான் ஆவிக்குரிய ஒரு பெற்றோர், தகப்பன், தாயுமா இருக்கிறார்கள். இஃப் யூ கெட் எனி டவுட் ஆர் ப்ராப்ளம், யூ கம் டு யுவர் சர்ச், ஆஸ்க் டு யுவர் பாஸ்டர். இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்க. பாஸ்டர் இருப்பீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் 1 மணி நேரம் ஃப்ரீயா வந்து உங்களை பார்க்கணும், சில காரியங்களை பிரச்சனையை சொல்லணும், ஸ்பெஷல் ப்ரேயர். அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து பார்த்து. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ரட்சிக்கப்படாதவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட உங்கள் பிரச்சனையை சொன்னால் அவங்களே என்ன நினைப்பாங்க? இயேசு பிரச்சனையை தீர்க்கிறாருன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எங்களை கூப்பிடுறாங்க. என்ன கிறிஸ்தவங்க இவங்க? அப்படிதான் வசனத்தை தியானிப்பது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. ஆனாலும் சர்ச்சுக்கு போகிறதுனால இன்னும் நமக்கு கெயின் அது சொல்லி முடிக்கலாம். நான் என்ன விட்டா 10 மணி வரைக்கும் நான் பேசினே இருப்பேன். இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் இல்லை, நாளைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். 48 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். எவ்வளோ செய்தி என் வாயில் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ரத்தன சுருக்கமாக ஒரு காரியம் பாருங்க. வாட் இஸ் த கெயின் டு கோ டு சர்ச்? எபேசியர் 3:10 திருச்சபைக்கு சென்றால் ஞானம் உண்டாகிறது. நம்ம நினைக்கிறோம் உழுது படித்தாதான் ஞானம்னு. கிடையாது. நாளைக்கு எக்ஸாமினேஷன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டாங்க நிறைய பேர். பசங்க அப்பா அம்மாவே சொல்லி நிறுத்திட்டு வருவாங்க. டேய் நைனா, நாளைக்கு உனக்கு கவர்மெண்ட்டு பரீட்சை, சர்ச்சுக்கு நீ வானா, நல்லா படி வீட்லயே. தப்பு. 2 மணி நேரம் என்ன படிச்சுட்டு போற? சர்ச்சுக்கு வந்து ஜபம் பண்ணிட்டு போ. ஞானத்தை தருகிறார். எபேசியர் 3:21 மகிமை உண்டாகிறது. திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மகிமை உண்டாகிறது. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வேணும்? திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லேலூயா. 3 சங்கீதம் 122:9 நன்மை உண்டாகிறது. இஃப் யூ கிவ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் சர்ச், all goodness will come. all goodness will come. வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் ஏகபாகமாக சர்ச்சுக்கு வரணும். நீங்கள் சர்ச்சில் இருக்கிறப்ப நன்மை வீட்டுக்கு போய் சேருது. கதவை திறக்காமையே தப்பி தவறி பிசாசு கிரியை எதுனா இருந்தால் கூட இங்கே பண்ணுற ஜபம் அங்கே கிரியை நடக்கும். ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 92:13 செழிப்பு உண்டாகிறது. இஃப் யூ கிவ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் சர்ச், ஆல் ஃப்ளோரியஸ் வில் கம் டு யூ அண்ட் யுவர் ஹவுஸ். செழிப்பு. ஏன் தரித்திரம், ஏன் கடங்கார ஆகிறோம், ஏன் பிரச்சனை, ஏன் நிம்மதி இல்லை? சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அது கடைசி உங்கள் வாழ்க்கையில் 10 பாயிண்ட் இருக்குதுன்னா 10வது பாயிண்டில் வைக்கக்கூடாது. சர்ச்சை ஆரம்பத்தில் வைக்கும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குழந்தைகள் அழுது அதனால அவங்க வானா, அந்த ஒரு குழந்தைக்காக இன்னொருத்தரை விட்டுட்டு வந்துடுவாங்க. மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு குழந்தை அழுதுச்சு, ஒரே ஒரு குழந்தை அழுதுச்சு. ஒரு வாலிப பெண்ணு அந்த குழந்தை தூக்கிட்டு வெளியே போயிடுச்சு. ப்ராப்ளம் சால்வ். அவ்வளோதானே. அந்த குழந்தைக்கு பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி
அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் இந்த இந்தியா வரைபடம் மாதிரி அந்த இடம் காலி ஆகி போச்சு. போயிட்டாங்க. நடந்த நிகழ்ச்சி கூட்டமெல்லாம் முடிஞ்சுதான் அந்த பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போனார் விருந்து. எனக்கு போய் பார்த்தா அந்த குழந்தை அழுதுச்சுன்னு போனாங்களே அவங்க எல்லாம். நான் கேட்டேன், நீங்க தானே குழந்தை அழுதுச்சுன்னு எல்லாரும் வெளியே வந்தீங்க? ஆமா ஐயா. ஒரு பாப்பா தான், இந்த பாப்பா அழுற குழந்தை தூக்கின்னு வெளியே வந்துச்சுல்ல, நீங்கெல்லாம் ஏன் வெளியே வந்தீங்க? உங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்காக வந்தோம் ஐயா. அவ்வளோ சாப்பிடுவேனா? அவ்வளோ சாப்பாடு செய்ய 12 பேர் போயின்னுக்கிறாங்க வீட்டை விட்டு. முடியாது, நான் சாப்பிட முடியாதுன்ட்டு. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம சர்ச்சை விட்டு பாதியில் வெளியே வந்தா நான் சந்தோஷப்படுவேன்னா? ஆண்டவரே சந்தோஷப்பட மாட்டார். ஐயா ஐயா சாரிங்க ஐயா, இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் சாப்பிட்டாங்க. ஆக என்னால் பிரியமானவர்களே, திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மகிமை. சங்கீதம் 122:9 நன்மை. சங்கீதம் 92:13 செழிப்பு சொல்லிட்டேன். சங்கீதம் 65:4 திருப்தி உண்டாகிறது, சாட்டிஸ்ஃபைட் லைஃப். நீங்க ஒன்றா பாருங்க, ஒரு மாசம் சர்ச்சுக்கே போகாத இருந்து பாருங்களா, உங்க முகமே மாறிடும். தெளிவா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும், படபடப்பாயிரும். சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவாலயத்துக்குன்னு வந்து போனாவே ஒரு தனி திருப்தி தான். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல இருப்போம். நாங்கள் ஊழியத்தில் சுவிசேஷகராக இருக்கிறதுனால அந்த சண்டே முடிச்சுட்டு, வெள்ளி சனி மீட்டிங், ஞாயிறு காலை ஆராதனை, சாயந்தரம் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோமே, நல்லா ரெஸ்ட் எடுக்கும். ஆண்டவர் அந்த ரெஸ்ட் கொடுப்பார். 3 நாள் நல்லா செய்த மகனை ஊழியம், இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு. ஆண்டவரே நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். சர்ச்சுக்கு போகலன்னு வச்சுங்க, இளைப்பாறுதல் இருக்காது. ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் நிற்காத. மற்ற நாள் உழைப்பு போதும், அதில் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 500 ரூபாய் தரன்ட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நின்ட்டாங்க. கவனமெல்லாம் சர்ச்சில் தான் இருக்கும். யோசித்துப்பார். பண ஆசை, பணம் அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. The loving of money is root of all evil things. யோசித்து பார்க்கணும். உண்டாகிறது. சபைக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? லாபம், நமக்கு தான் லாபம். ஞானம் உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது, நன்மை உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது, திருப்தியான ஒரு வாழ்க்கை. கடைபிடிப்பீர்களா? மற்றவர்களையும் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். உங்களுக்குள் ஒரு எழுப்புதல், ஆத்ம பாரம் இந்த நாளிலே உண்டாவதாக. அற்பமாய் நினைக்கவே கூடாது. தேவாலயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில இருந்தப்போ, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சிறு பருவம் முதல் நாசரேத். இப்போ கூட நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா அந்த எருசலேம்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடைப்பயணம், ஒரு வரப்பு மாதிரி வரப்பு, அதில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு சின்ன கிராமம் நாசரேத். அந்த நாசரேத்தில் ஒரு சின்ன சர்ச்சு இப்போ கூட இருக்குது. இயேசு கிறிஸ்து அங்கே தான் ஐக்கியம் வச்சிருந்தார். சர்ச்சு இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி தான் சர்ச்சு. ஆனால் உலக ரட்சகர் இயேசுவே அங்கே ஒரு விசுவாசியை போல உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ஒரு போதகர் இருப்பார், ஆசாரியர். அப்போல்லாம் ஆசார். இயேசு இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் கிடையாது, ஒன்லி பைபிள் ரீடிங். சரிங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளோ கீழ்ப்படிங்க. அவரை பற்றி அவரே படிக்கிறார் பைபிள். ஏன்னா அந்த காலத்தில் பைபிள் ரீடிங் 5 ஆகமங்கள், ஒரு சில தீர்க்க தரிசன புஸ்தகம், அதில் ஏசாயா, அதில் தான் எடுத்து படிக்கிறார். புதிய ஏற்பாடு இயேசுக்கு பின்னாடி வந்தது. இயேசு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாய் அவரே கீழ்ப்படிந்த தேவாலயத்திற்கு தவறாமல் சென்றார். பிரசங்கம் பண்ணு, இன்னைக்கு இயேசு பிரசங்கம் பண்ணுவார். இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது, பைபிள் ரீடிங் ஒன்லி. சரி, திருச்சபையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? உடனே ஐயா கொடுத்த நேரம் எக்ஸ்ட்ராவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எழும்பி நில்லுங்கள். நன்றி தகப்பனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், பக்திக்குரிய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒரு சரியான புத்தாண்டு வரத்துக்குள்ள நல்ல தீர்மானம் பண்ணுங்க. இனி ஒரு காலம் நான் சபை கூடு வருதலை விட்டுவிட மாட்டேன். என் நண்பர்கள் உட்பட இந்துக்களாக இருந்தாலும் அவர்களை நான் அழைத்து கொண்டு
ஆலயத்திற்கு வருவேன். ஒரு முறை கொண்டு வந்து பாருங்க, ஆண்டவர் இங்கே பேசுவார். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடும் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார அடிமை உம்முடைய சீடனாக உம்முடைய ஊழியக்காரனாக நின்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்திலே நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம். Yes Lord, you give, touch everybody from head to feet. You touch Lord, keep in good health, strengthen, strengthen, strengthen. Touch everybody, flesh, brain, nerves, bone, blood circulation, heart, stomach, all in all, you touch Lord. உடம்பு முழுசும் சுகத்தை தாரும். உடம்பு முழுசும் ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை தாரும். இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் பாவம் மட்டுமல்ல, வியாதிகள் கூட இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே அடிமையுடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளுக்கு சுகத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். தொட்டு பரிபூரணமான சுகத்தை தாரும். ஆசீர்வதியும். பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும். தேவைகள் எல்லாம் சந்தியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு, ஞானம், சுகத்தை தாரும். கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. பிளஸ் 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 லார்ட். ஹல்லேலூயா. தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. பலவீனமா இருக்கிறவர்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, படிப்பறிவு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் அப்பா. கணவன் மனைவிக்குள்ளே விரிசல், குழப்பத்தை உண்டாக்குற சாத்தானின் கிரியைகள் மடங்கடிக்கப்படுவதாக. ஒற்றுமையாய் அன்பு பிள்ளைகள் சந்தோஷமாய் கடைசி வரை, உடைய வருகை வரை ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் கனம் பண்ண, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக வாழ ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே விரிசல், குழப்பம் வராதபடி நீரே கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. தேவைகளை சந்தியும். ஆவிக்குரிய தேவைகள், குடும்ப ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சந்தியும். ஒரு திருப்தியான செழுமையான வாழ்க்கை நீரே கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். Glory be to God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆசீர்வதியும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.